ஸோ ரஜினினா பார்சல் சர்வீஸ்லேருந்து வண்டி போட்டிருந்தோம். ஸோ சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் போட்டிருந்தது. இங்கே இன்றைக்கி வந்து இங்கே டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ வண்டி அன்பேக் பண்ணியாச்சு. இன்னும் லக்கேஜெலாம் எடுத்து லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவேன். ஸோ வண்டியை லோட் பண்ணிட்டேன். இன்னும் உட்காந்துட்டு திருப்பி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிக்கணும். சரி பார்ப்போம் எவ்வளோ லக்கேஜ். நிறைய லக்கேஜ் மாதிரி தெரியுது. ஸோ ஃபைனலி நான் வந்து கன்னியாகுமரி வந்துட்டேன். ஸோ வண்டிலாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக கன்னியாகுமரிலேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர் போகிற பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் பெங்களூர் வந்து 11 ஹவர்ஸ் காட்டுது. ஸோ நம்ம ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டா எப்படியும் 12 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் பெங்களூர் பாசிபிளாக இல்லையா நைட்டு போனால் தான் தெரியும். பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ பேக் பேக் எல்லாமே கட்டிட்டு அப்புறம் கோப்ரோ செட் பண்ணிவிட்டு அதுக்கு மைக்கு போட்டுட்டு எல்லாமே தனித்தனியாக இது பண்ணுறதுல லேட் ஆகிடுச்சு. பொறுமையாக எல்லாமே பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பொறுமையாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஹைவே பிடிச்சிருக்கேன் நான். ஸோ கன்னியாகுமரிலேருந்து அப்படியே நான் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். ஸோ இந்த ரூட்டில் நான் போனதில்லை டேரெக்டாக. ஸோ பைக்கில் இதுதான் ஃபஸ்ட் டைம். வாவ், இந்த வழியை பாருங்கள் ஃபுல்லாக இதே இருக்குது. எங்கே தான் பார்க்குறதுன்னு தெரில. சிலு சிலு என்று பூங்காற்று மூங்கிலே மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. வெயில் வந்து இருக்குது. பட் சென்னையில் இருக்கிற அந்த ஹியூமிட்லாம் கிடையாது. இங்கே காற்று சூப்பராக அடிக்குது. நான் இன்னும் இது வரைக்கும் ஹெல்மெட் கழட்டவே இல்லை. கீழே நின்றுட்டு கோப்ரோ செட்டிங்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்கும் சூப்பராக இருந்துச்சு. வாவ், இங்கே பாருங்க. திருநெல்வேலி 55 கிலோமீட்டர். 55 கிலோமீட்டர் ஓட்டணும். இது என்ன மலை மேலே ஒரு ஆடு இருக்குது. ஏன்ப்பா இவ்வளோ பெரிய ஆடாக இருக்குது. இதுதான் ஜில்லா படம், சிங்கம் படம் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் போல இருக்குது. அதான் நினைக்கிறேன். சிங்கம் சிங்கம் ஜில்லா ஜில்லா ஜில்லா. இங்கெல்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். காற்று அடிக்குது பயங்கரமா. ஜிம்மி போகுது, ஜிம்மி. காற்று செம்மையாக அடிக்குது. அப்படியே வண்டி அலையுது. அந்த விண்டு மில்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் செம்ம ஹீட்டு. இங்கே அனல் அடிக்குது. இந்த வெயிலெலாம் சூப்பராக தெரியுது. அப்படியே நான் வர ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன்னா ஹீட்டு நல்லா தெரியுது. அப்படியே கால்லேருந்து ஏறுது. ஸோ ரோடு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ரோடு வந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹைவே. ஸோ ரோடு நல்லாயிருக்கு. அதனால ஒரு 2 இடத்துல மட்டும்தான் பிரிட்ஜஸ் இதெல்லாம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் போகுது அது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் இப்போ முன்னாடி இது பார்த்துட்ருக்கேன் நான். விண்டு மில் பார்த்துட்ருக்கேன். ஸோ விண்டு மில் தெரியுது. ஸோ கிளைமேட் இங்கே சேஞ்ச் ஆகுமா என்னன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி கொல்ல கோட்டடா. அந்த மாதிரி திருநெல்வேலி வந்தாலே இருட்டுக்கடை அல்வா தான் ஃபேமஸ்ஸு. காலையிலே ட்ரெயினில் நான் ஆக்சுவலி சென்னையிலேருந்து ரிட்டன் இங்கே கன்னியாகுமரி வரும்போது காலையில் என்ன எல்லாம் இருட்டுக்கடை அல்வான்னு எழுப்பிவிட்டாங்க அந்த சேல்ஸ் பண்ணுறவங்க. அதே மாதிரி
அப்படியே ரைட் பண்ணும்போது இருட்டு கடை அல்வா சாப்பிட்டு அப்படியே போகலான்னு பார்த்தா இன்னும் 500 கிலோமீட்டர் இருக்குப்பா. அதனால் நம்ம வந்து ட்ராவல்லே இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி எடுத்து ஒரு 110 கிலோமீட்டர் ஆகிருக்கு. ஸோ ஒரு 150 கிலோமீட்டரில் ஒரு பிரேக், சின்ன பிரேக் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 150 ஸ்டேஜ் பண்ணிவிட்டு 150 கேப் விடலான்னு பார்த்துருக்கேன். நடுவில் கொஞ்சம் ட்ரௌசி அதில் தூக்கம் வர மாதிரி இருந்தால் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிடுவேன். ஸோ நடுவில் இது மாதிரி ஏதாச்சும் தூக்கம் இது மாதிரி வர மாதிரி இருந்தால் ஓரம் கட்டிட்டு வண்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே விண்மில்லாம் இருக்குது, ஆனால் கிளைமேட்டும் இங்கே ஹீட்டாக தான் இருக்குது. அந்த கன்னியாகுமரி கிளைமேட் இல்லை இங்கே. அது அந்த கன்னியாகுமரி வெளியில் வந்தோடனே அப்படியே குப்புன்னு அந்த ஹீட் தெரிஞ்சிச்சு பாருங்கள். இதுக்கு மேலே அந்த கூலிங் இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும். தெரியல, சேலம் கிட்ட தருமபுரி கிட்ட போகும்போது மேபி பார்க்கலாம். ஸோ இப்போ திருநெல்வேலி தாண்டி போயிட்டுருக்கேன். இங்கேயும் சரியாக ஹீட்டு தான். கிளைமேட் திருநெல்வேலி பக்கத்தில் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். இனிமேல் அந்த திண்டுக்கல் அந்த கொடைக்கானல் ரோடு கிட்டே போகும்போது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், செம்ம ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போது நான் பார்த்தீங்கன்னா விருதுநகர் கிட்ட போயிட்டுருக்கேன். ஐ மீன் லைக் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் சாத்தூர் வரும், அதுக்கப்புறம் விருதுநகர் வரும். ஸோ இங்கே இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பட்டாசுக்கு ஃபேமஸ் இதெல்லாம். ஸோ இந்த சைடு நிறையா பேர் நான் பார்த்து சின்ன 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 ஷாப்லாம் வச்சுருந்தாங்க. இது மாதிரி வடிவேல் பட்டாசு, அந்த பட்டாசு 80% ஆஃபு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னே வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், பட்டாசு கடை இதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா குட்டி 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 கடையாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பக்கத்தில் வந்து சிவகாசி ஊர் இருக்கிறதுனால இங்கே ஃபுல்லாகவே அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க் சிவகாசி பாருங்கள், 90% ஆஃப். கடை ஓப்பனில் இருக்குங்க, யாருக்கா வேணால் கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த விண்டு மில்லாம் ட்ரக்கில் ஏற்றிட்டு போவாங்கன்னு சொன்னால இது பாருங்கள். இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்லலாம் நீங்கள் வந்து இதே போட்டுக்கலாம், டென்ட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ நைட்டில் உங்களுக்கு ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டென்ட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் டிலே ஆனால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு சேஃப்டி தான் இம்பார்ட்டண்ட். அதனால் நான் ஸ்பீடும் ரொம்ப ஸ்பீடெலாம் இது பண்ணல, ஏன்னா நம்ம வண்டி வந்து 150cc தான். ஸோ அதுக்கேற்றாப்பில் ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் இன்ஜின் ஹீட்டாக தான் இருக்குது, பட் இங்கே இண்டிகேஷனில் வந்து ஹீட் லெவல் வந்து நார்மலாக 3 இருக்கும், இப்போ 2 தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருக்கு, ஏன்னா நம்ம வண்டியில் ரேடியேட்டர் இருக்குது. இது வந்து CBR 150, இதில் வந்து ரேடியேட்டர் இருக்கும். ஸோ கூலண்ட் ஆயில் அப்புறம் ரேடியேட்டரு எல்லாமே வந்து வண்டி சர்வீஸ் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அதனால் இப்போ பக்காவாக இருக்கும், வண்டி நம்பி போகலாம். பட் இருந்தாலும் நீங்கள் அடின்னு அடிக்கக்கூடாது. ஸோ என்னோடய ஸ்பீட் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 85 to 90 மேக்ஸிமம் 80 ரேஞ்சில் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டிலே தான் ஆகும், பட் அதுக்கேற்றாப்புல நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே ரொம்ப நேரம் நேற்று நைட்டு கூட ஒழுங்காக தூக்கம் இல்லை எனக்கு. ட்ரெயினில் நான் வந்ததில்லை, 2 ட்ரெயின் மாறி வந்தேன் நான். ஸோ அதில் தான் சீட் கிடச்சிச்சு. ஸோ அதே அன்டைமில் மாறுற மாதிரி இருந்துச்சு மதுரையிலேருந்து. அதனால் கொஞ்சம் இப்போ ஏர்லி மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தேன். பட் அவங்க இது கடை ஓப்பன் பண்ணதே வண்டி கொடுக்கறது. ஏன்னா சென்னையிலேருந்து நான் பார்சல் போட்டது கன்னியாகுமரிக்கு வரதுக்கு முன்னாடி நாகர்கோயிலே போய் எடுத்துட்டேன். ஏன்னா பக்ரீத்னு சொல்லிவிட்டு கன்னியாகுமரி லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு நானே ஒரு 12 மணிக்கிட்ட தான் ரைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 5:30 மணிக்கிட்ட ஆகுது. இன்னும் மதுரை கிட்ட தான் இருக்கேன் நான். மதுரை தாண்டி தான் வந்திருக்கேன். இன்னொரு 7 மணி நேரம் பெங்களூர் காட்டுது. ஸோ இன்கேஸ் பெங்களூர் போக முடியலன்னா கிருஷ்ணகிரியில் பிளான் பி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ மதுரையில் ஒரு ஹால்ட்டு போட்டாச்சு. ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக மதுரை வரைக்கும் வந்தாச்சு. ஸ்லோவாக தான் வந்தோம். ஸோ இன்றைக்கி பெங்களூர் போகிறது கொஞ்சம் டவுட்டு தான், எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஓஹோ, வியூ செம்மையாக இருக்குங்க இங்கே. ஆனால் என்ன அந்த வெயில் இதை மட்டும் இதாக இருக்குது இந்த சைடு. இதை பார்த்தா அந்த குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது.
மனசில் நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா அதை பார்த்துட்டு. ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே உடம்பு வேகிறது எனக்கு தான் தெரியும். நல்லா இருக்குங்க இந்த ரோடு. ஸோ இது வந்து மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற ரோடு. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம ரோடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரோடு எங்கேயுமே மொக்க ரோடெலாம் கிடையாது. எல்லாமே நீங்கள் வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி தான் ரோடு இது. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்டினேஷன் அதுக்கேற்றாப்புல போகலாம். பட் ரிஸ்க்காக ஓட்டாதீங்க. நம்ம நல்லா ஓட்டினா கூட முன்ன பின்ன வரவங்களும் எப்படி ஓட்டுவாங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால் பார்த்து நீங்கள் ஓட்டுங்க. ஏன்னா நீங்கள் சோலோ ரைடெலாம் போகும்போது எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க் தான். திடீர்னு வண்டி பஞ்சர் ஆனால் கூட நீங்கள் தள்ளிட்டு தான் போகணும். ஸோ அதனால் சோலோ ரைடெலாம் வரும்போது இப்போ ட்ரக்காரங்களை வந்து ஏதோ தப்பாக போகிறான் அவனை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம திட்டிட்டு போகிறது, இது போகிறது அது போகிறது நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஓரமாக வந்துட்டு நம்ம பாட்டுக்கு போட்டிட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போ சொல்ல முடியாது வண்டி எப்போ பிரேக் டவுன் ஆகும், எப்போ இதாகும் நம்மளுக்கு சொல்லவே முடியாது. நம்ம நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கோம். பட் விதி. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சோலோ ரைடில் அரைக்கி வச்சு நம்ம போகணும். மெயினாக என்ன நம்ம கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து இப்போ சோலோ ரைடில் போகும்போது எங்கே வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு இடத்துல ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கிட்டு வரேன் பெட்ரோல் பங்கில். ஸோ நம்ம ராஜ்யம் தான் ஜி, எங்கே வேணால் நீங்கள் போகலாம், எப்போ வேணால் நீங்கள் எழுந்திருக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரைடிங் இப்போ நம்ம மோட்டோ விளாகிங் இதெல்லாம் பண்ணும்போது நல்லா இருக்குது. பேசிகிட்டே கொஞ்சம் தூக்கம் ரொம்ப தப்பு. ஏதாச்சும் இதே மாதிரி நம்ம அப்படியே பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப நிறைய பேச மாட்டேன், பூமரங்கள் சொல்லிடுவாங்க அப்புறம். அதனால் நம்ம எது தேவையோ அந்த டாபிக் மட்டும் நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பெங்களூர் போகிறது இங்கே பாருங்கள் 400 கிலோமீட்டர். அப்பா, கிலோமீட்டர் பார்த்தாலே அப்படியே நடுங்குது. ஓகே, அப்படியே தூக்கம் வராமல் இருந்தால் ஜாலியாக ஓட்டிகிட்டே போகலாம். ஜி 7 மணி நேரம் என்ன, நாங்கள் ஒரு 2 மணி கூட நான் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூரில் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான், அக்கமடேஷன் இருக்குது. அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு ஓகேங்களா, அப்படியே மார்னிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் அப்படியே கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு பிளான் பண்ணோம். ஹைதராபாத் 500 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே எந்த ரைடு கொஞ்சம் டஃப்பு தான். இங்கே லடாக் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கூலிங், ரொம்பவே கூலிங் இருக்கும். அந்த கூலிங் வரும்போது கொஞ்சம் லக்கேஜ்லாம் நான் எடுத்து ஜர்க்கின்லாம் போட்டுப்பேன். இப்போ மேக்ஸிமம் என் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குளிருக்கான இருக்கிற அந்த லக்கேஜ் மட்டும்தான் ஜி. நார்மல் நம்ம ஊருக்கு போட்டதுன்னா நான் சும்மா 2 ஜீன்ஸ் 2 ஜீன்ஸ் அது மாதிரி தான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். அங்கங்கே ஃப்ரெண்டு வீட்டில் எங்கேயா தங்கும்போது நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிட்டேன்னா அப்படியே பின்னாடி இதில் பஞ்சி ரோப் போட்டு கட்டி விட்டிங்கன்னா அது பாட்டு காய்ஞ்சிட்டு போகுது. அதுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜில் எடுத்துகிட்டு வரணும்? அதனால் சோலோ ரைடில் வந்து எதுவுமே நடக்கலாம். அதனால் கம்மியாக லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நல்லா இருக்குங்க இந்த ரோட்டில் ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக. அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். வெயில் இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போது இந்த ஹைவேல ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஹைவே நம்பர் வந்து NH44. ஸோ இது வந்து ஃபுல்லாக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ NH44 நம்ம போகிறது இப்போது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி சூரியன் போகிறாப்புல, அவர் போயிட்டாருன்னா அவ்வளோதான், இருள் நீடிக்கும். இருட்டிலேயே குருட மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு கிடக்கணும். இதில் வேறு ஹைலஜன் லைட்டு தான். நான் எதுவுமே மாடிஃபை பண்ணல இந்த வண்டியில், கம்பெனி ஃபிட்டட் தான் எல்லாமே. லைட்டு கூட மாற்றலையா? பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சூரியன் டே 1 சூரியன் வந்து சன்செட் ஆக போகுது.